ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நாம இப்போ ஏஎஸ் பேசுகிறேன். நான் உங்களோட ஏஎஸ். இப்போ நம்ம அதை மறுபடியும் வந்து ரிவைஸ் கேம் பண்ண போகிறோம். ஏன்னா போன ரெக்கார்ட் பண்ணுறதுல சின்ன மிஸ்டேக் பண்ணி நான் ஷூட்டிங் சவுண்டு அதிகமாக எதுவும் பேசலை. அதனால் ஷூட்டிங் சவுண்டு கேட்கல. அதனால் இன்றைக்கி ஷூட்டிங் சவுண்டு கேட்குற மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அதனால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் தேவைப்பட்ட வேறு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொன்று காரணத்தினால, அதாவது இன்னும் ஒரே ஒரு புது குண்டு நான் வந்து வாங்கியிருக்கிறேன். அதை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன், கத்தி வச்சு எப்படி சண்டை போடுறது அப்படின்னு. 23க்கு வர ஒருத்தவங்க 137 ரூபாடா. அப்புறம் 107 54 2 ஒருத்தன் பீஸ். டே வாடா, சும்மா வாடா, பார்க்கலாம்டா. கைஸ் வரமாட்டேறியா, என்ன பண்றது? சரி, நான் அந்த பக்கம் போறேன். யாரும் என் கூட வாங்கலண்டா. இவனாச்சும் வரணும். ப்ளீஸ்ரா வாங்கடா. காய்ஸ், நம்ம கூட ஒரு நல்ல ஒரு டீமேட் வந்திருக்கான். பேட்டில் கிரவுண்டு சூஸ் பண்ணியிருக்கோம். நான் கத்தி வச்சு கொஞ்சம் வந்து அட்டாக் பண்றதுல கத்துக்கிட்டேங்க. இவருங்க சொல்லல, ஆர்பிஜி நான் வந்து வாங்கியிருக்கேன் கைஸ். ஆர்பிஜி ஓகேங்களா? ரெடியா? ஆர்பிஜி சாம யாரும் வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கீங்க? ஐயோ, சவுண்ட் கேட்டுச்சா உங்களுக்கு? லேக் ஆயிட்டு இருக்கு. டேய் இது என்ன கன்றா? புது கண்ணா இருக்கு. நான் அவனை மறந்துட்டேங்க. அவன் 71 ஸ்டாருங்க. இருபது புல்லட் தான். இதுவும் 20 டீஃபால்ட்டா கொடுக்குறது தான். இதுவும் 20 புல்லட் தான். மாசம் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பொறுமையா அடிச்சா எப்ப அடிச்சு முடிக்கவனா? அப்பாடி முடிச்சுட்டு அப்படி எப்படியும் நம்ம டீம்மேட்டு. அவங்க டீம்ல ஒருத்தன் ஆஃப்லைனுங்க. இருந்தாலும் நான் என்னையெல்லாம் முடிக்கிறேன். அவனும் ஆஃப்லைன் போயிட்டான். என்னடா ஆயும்? அவன் டீம்மேட் தான். சபா கைஸ், 107ஓட வந்து சண்டைக்கு போறோம். பிரிட்ஜோட யூஸ் பண்ணியிருக்கேன். நான் கதை கிறிஸ்துவன். கதையோட கிறிஸ்துவன். நடக்க பண்றலையே. கைஸ், எங்கேயும் பயந்து ஓடிட்டு இருக்கேன். எங்க ஓடிட்டு இருக்கேன் தெரியல. எங்க இருந்து அடிக்கிறான்? அப்போ ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கேன். ஹைட்டு கன்னு வந்து கொஞ்சம் நல்லா தான் வச்சிருக்கான். கைஸ் என்ன பண்றது கைஸ்? லேட் ஆயிட்டு இருக்கு.
எவ்வளோ தைரியம் வந்து இந்த மாதிரி ஜம்பிங் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாங்க. ஏய் கைஸ் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன், அது எப்படின்னு எனக்கே தெரியல. எப்படியும் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம் கைஸ். அந்த பக்கம் ஒன்று செட் பண்ணிட்டான். செத்துடா. என்னாச்சுன்னு தெரியல, லேகு போல. கைஸ் எப்படி கத்திச்சு கொஞ்சம் நல்லா சண்டை போறேன்னு நினைக்கிறேன் நானும். இருங்க சொல்லி காட்டுறேன். கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆஃப்லைனா நம்ம இந்த மாதிரி விளையாடலாம். லீட்ரா ஆஃப்லைன்ல ஏறோம், அப்படியே ஏறோம், ஏற்கனவே இருக்கு. ஐயோ போச்சு போச்சு போச்சு, தலை ஆன்லைன் வந்துட்டான். அந்த அங்கிட்டு போயிட்டேனா? ஏன் சவுண்ட் இந்த கேக்குது? ஐயோ சாவு போறேன் கைஸ், வாய்ப்பில்லை. ஓடு 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 ஓடு. ஹாய் நினச்சேன் கைஸ், ஏன்னா வந்து பறந்துக்கிட்டே இருந்தான், எஸ்கேப் ஆக முடியல. கன்ஃபார்ம் சொல்றேன் முடிய மாட்டேங்குது. ஐயோ என்ன கைஸ் இது, இங்கேதான் வரான் இங்கேதான் வரான். ஸ்னைப்பர் வச்சிருக்கான், வாய்ப்பே இல்லை. கஷ்டப்பட்டு 3 பாயிண்ட் எடுத்தது வேஸ்டா போச்சு கைஸ். நாமளும் அவனை மாதிரி பறந்து வருவோம், அவன் யூஸ் பண்ணி. டே ஸ்னைப்பர்ரா. ஐயே நானே ஸ்கெட்னு. அடுத்து 16 ஸ்டாரோட நான் வந்து 1v1 போறேன். இவன் நான் வந்து ஏரியனே கொடுத்துடலாம். ஏன்னா நான் வந்து கத்திச்சு இன்னும் வந்து சண்டை போடணும் கைஸ். நம்ம வந்து ஆர்பிஜி எடுப்போமா? ஆனால் இப்போதைக்கு நான் டிஃபால்ட் வந்து எடுக்கிறேன். எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயராக கூட இருக்கலாம். ஐயோ சே, நான் சும்மா இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு மொபைல் பிளேயர். ஓகே கத்தி எடுத்து சண்டை போட வேண்டியதான். எப்படி ஒரு அழுத்தி பிடி 20 புல்லட்டும் தவறாம அடிச்சு நம்ம வந்து ஒருத்தர் கில்லு விடுவோம். கத்திச்சு முடிஞ்சது சண்டை போடலாம். இப்படி பண்ணிட்டு ஒரு பண்ணா வரும், இன்ஸ்டன்ட் கில் ஆயிரும். யோச்சா ஏய் கலர் கொஞ்சம் அந்த மொபைல் பிளேயர் கொஞ்சம் வர மாட்டேங்குதுங்க. மொபைல் நட கொஞ்சம் லேக் ஆகிட்டு இருக்கு. ஐயோ இவனே 3 பவுண்ட் எடுத்துட்டான் கைஸ். இனிமே நம்மளால தாங்க முடியாது, ஆர்பிஜி எடுத்துட வேண்டியதான். வாங்க கைஸ் ஆர்பிஜி சண்டை.
எங்க ஓட்டனா நான் இந்த மாதிரி தான் ராக்கெட் வச்சு ஓட ஆரம்பிச்சிருவேன். அட பாவி கைஸ், பிஸ்டல் இந்த பென்ட்ரை தான் கைஸ் எக்ஸட் போட்டிருக்கு தான் பிரச்சனையா இருக்கு. ஆமா அப்போதுல பதினாறு ஸ்டார்ட் அடி வாங்குறது நானா மட்டும் தான் இருக்கணும். 16 ஸ்டார்ல அடி வாங்குறேன். வெளில போயிட்டாங்க. கைஸ் இந்த பென்ட்ரை என்ன ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கு. வேற பக்கம் எதாவது பென்ட்ரை மாட்ட முடியுமானோ அதுவும் கிடையாது. இந்த பென்ட்ரை மாதிரி இந்த எக்ஸெட்ல வந்து பென்ட்ரை மாதிரி ஆப்ஷன் இருக்கு கைஸ், அதனாலதான் கைஸ் சாரி கைஸ், நம்ம ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டோம். ஒரு மேட்சுக்குள்ள வந்து 3 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கோம். ஐயோ கைஸ் 2 பேர் கைஸ், அதனாலதான் சாரி ரெக்கார்ட் பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஐயோ ஹாய் 4 பாயிண்ட் எடுத்துட்டாங்களே. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வலி. சடன் டெத் கைஸ், அகைன் டெத் மேட்ச்ல வந்து இருக்கோமே. டே வின்னு கைஸ். சடன் டெத் மேட்ச் வின்னா இருக்கும். சரி இதோட வீடியோவை முடிச்சுப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து வீடியோ பெறுவது AS Squad. பை பை கைஸ்.